அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்குப் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூஜாசாரிகளாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து, யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரமனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவின் ஊழிய பொறுப்பு அதிகமாகிறது. அத்தாலியால் ராஜாவின் அரமனை அண்டையில் வெட்டி கொல்லப்பட்டாள். யோவாஸ் இப்போது யூதா தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறான். அவனுக்கு 7 வயது மட்டுமே ஆயிற்று. ராஜா சிறு பையனாக இருப்பதினால் அவனுடைய ராஜாசனத்திற்கு ஏராளமான தடைகளும் எதிர்ப்புகளும் வரும். யோய்தா அந்த எதிர்ப்புகளையெல்லாம் நீக்கி போட்டு யோவாசை யூதா தேசத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார வைக்கிறான். அத்தாலியால் யூதா தேசத்தை ராஜ்யவாரம் பண்ணி அந்த தேசத்தையே கெடுத்து போட்டாள். யூதா தேசத்தின் அஸ்திவாரம் சீர்குலைந்து போயிற்று. ஆசாரியனாகிய யோய்தா யூதா தேசத்தின் அஸ்திவாரத்தை மறுபடியுமாக போட வேண்டும். யூதாவின் ராஜாவும் யூதா தேசத்தாரும் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்கிறான். ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது அவர்கள் எல்லோருமே சம அந்தஸ்திலும் ஒரே நிலையிலும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக ராஜாவும் ஜனங்களும் சமம். அவர்கள் எல்லோருமே கர்த்தரோடு அன்பின் கயிற்றால் கட்டப்படுகிறார்கள். யோவாஸ் யூதா தேசத்து ராஜாவாய் இருந்தாலும் அவனும் யூதா ஜனங்களைப் போல கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பது போல ராஜாவும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யூதாவின் ராஜாவும் யூதா ஜனங்களும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம் என்று அவர்கள் எல்லோரும் ஏக மனதாக வாக்கு பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் பாகாலின் ஜனமாய் இருக்க மாட்டார்கள். யூதா தேசத்திலே அத்தாலியாள் மூலமாய் பாகாலின் ஆராதனை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இப்போது அங்கே பிரபல்யமாய் இருக்கிறது. யூதா தேசத்தாரில் அநேகர் பாகாலை ஆராதிக்கிறார்கள். ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடே பண்ணின உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக யூதா தேசத்தில் இருந்து பாகால் ஆராதனையை நீக்கி போடுகிறார்கள். பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து போடுகிறார்கள். அவர்கள் பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போடுகிறார்கள். யோராமும் அத்தாலியாளும் பாகாலின் கோவிலை கட்டினார்கள். பாகாலை ஆராதித்தவர்கள் கர்த்தரை விட்டு விலகிப் போனவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளாமல் பாகாலின் ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இப்போது கர்த்தரிடத்தில் திரும்பி வந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கெடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:5. ஆசாரியனாகிய யோய்தா ராஜகுமாரனாகிய யோவாசை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணும்போது ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். இது ராஜாபிஷேகத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின்படி ராஜா சாட்சியின் ஆகமத்தின் பிரகாரம் ஜனங்களை ராஜ்யபாரம் பண்ண வேண்டும்.
ராஜா தன்னுடைய ராஜாசனத்திற்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். ஜனங்களும் ராஜாவுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். ராஜா ஜனங்களை பாதுகாப்பது போல ஜனங்களும் ராஜாவை பாதுகாக்க முன்வர வேண்டும். ராஜா ஜனங்களுக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பது போல ஜனங்களும் ராஜாவுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேசத்திலே கலகம் உண்டாகும். ராஜாவுக்கு ஜனங்கள் மீதும் ஜனங்களுக்கு ராஜா மீதும் நம்பிக்கை குறைந்து போகும். தேசத்தில் சமாதானம் இருக்காது. ஆசாரியனாகிய யோய்தா யூதா தேசத்திற்கு மறுபடியும் அஸ்திபாரத்தை போடுகிறான். அஸ்திபாரத்திற்கு ஆரம்பமாக ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஜனங்கள் தாங்கள் பண்ணின உடன்படிக்கையின் பிரகாரமாக யூதா தேசத்திலிருந்து விக்கிரக ஆராதனையை உடனே அகற்றி போடுகிறார்கள். பாகாலின் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலுமாய் உடைத்து போடுகிறார்கள். இதுவரையிலும் பாகாலை ஆராதித்து வந்தவர்கள் எல்லோரும் இப்போது கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து அவருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். பாகாலின் கோவிலிலே மாத்தான் என்பவன் பாகாலின் பூஜாசாரியாய் இருக்கிறான். யூதா ஜனங்கள் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பாகாலின் பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போடுகிறார்கள். யூதா ஜனங்கள் எல்லோரும் பாகாலை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தாலும் பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தான் மாத்திரம் இன்னும் பாகாலை பற்றி கொண்டிருக்கிறான். யூதா ஜனங்கள் பாகாலின் பலிபீடங்களை உடைக்கும்போது பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானையும் கொன்று போடுகிறார்கள். யூதாவின் ஜனங்கள் யூதா தேசத்திலே பாகாலின் ஆராதனையை அகற்றி போட்டால் மாத்திரம் போதாது, அங்கே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனையும் நடைபெற வேண்டும். ஆசாரியனாகிய யோய்தா யூதா தேசத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துகிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக ஜனங்கள் 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜ அரமனைக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே ராஜாவாகிய யோவாஸ் ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் மேல் உட்காருகிறான். யோவாஸ் யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். யோவாசோடு கூட ஆசாரியனாகிய யோய்தாவும் இருக்கிறான். யோய்தா யோவாசுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் சொல்லுகிறான். ஜனங்களை நியாயம் தீர்ப்பது, ராஜரீகம் பண்ணுவது ஆகிய எல்லா காரியங்களிலும் யோய்தா யோவாசுக்கு உதவியாயும் ஆதரவாயும் இருக்கிறான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரண்மனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான்.